அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإذا أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب وحكمة ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرن. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. وقال نبينا محمد صلى الله عليه وسلم அன ரஹ்மத்துன் முஹ்தாத்துன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்கள் மீதும் வல்ல அல்லாஹுவின் வற்றாத கருணையும் அன்பும் என்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் நம்முடைய தவறுகளை, பாவங்களை மன்னித்து அவனுக்கு பிடித்தமான பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் சேர்த்து கொள்வானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தை தந்து மருத்துவத்தின் பெருஞ்செலவுகள், துன்பங்கள், அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தருவானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம்முடைய முன்னேற்றத்துக்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் வார ஜும்மாவிலே நாம் வீற்றிருக்கிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே உதயமான மாதம் இது. உலகெங்கிலும் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாழ்க்கை வரலாறு, அவர்களின் மீது புகழ் காவியங்கள் எல்லாம் படிக்கப்பட்டும் கேட்கப்பட்டும் உள்வாங்கப்பட்டும் அதனால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் சமூகம் சந்தித்து வரக்கூடியது இயல்பான ஒன்று. அந்த வரிசையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்தஸ்தும் உயர்வும் என்ன? அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக, நம்முடைய தலைவராக அனுப்பப்பட்டதின் வழியாக எந்த பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். நாம் நம்முடைய உள்ளங்களிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன இடத்தை கொடுத்து வைத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் பற்றி இந்த வார இந்த ஜும்மாவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பு பெருமக்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் நாயகத்திற்கு முன்னால் அந்த பெயரை யாருக்கும் அல்லாஹ் வைக்கவில்லை. முதலாக இந்த பெயரை தாங்கியவர்கள் உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் அப்துல் முத்தலிப் அந்த பெயரை தன்னுடைய பேரப்பிள்ளைக்கு தேர்வு செஞ்ச போது அந்த ஊர் மக்கள்லாம் கேட்டாங்களாம், நம்ம ஊரில் இது வழக்கம் இல்லையப்பா, அப்து ஷம்ஸுன்னு பேர் வைப்போம், அப்து மனாஃப்னு வைப்போம், அப்துல் லாத்து உஸ்ஸான்னு வைப்போம், சூரியனுக்கு அடிமை லாத்துன்ற சிலை, உஸ்ஸான்ற சிலை, மனாஃப்ன்ற சிலை, அந்த சிலைகளுக்கெல்லாம் அடிமை, இப்படி தானே பேர் வச்சு பழக்கம். நீ புதுசாக ஒரு பேரை வைக்கிறிய, முஹம்மதுன்ற பேர் நம்ம இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி ஊர் தலைவராக மக்காவில் முக்கியத்துவம் வாய்ந்த கவனிக்கப்படக்கூடிய இடத்தில் இருந்த அப்துல் முத்தலிப் இடத்திலே ஊர் மக்களிலே முக்கியஸ்தர்கள் கேட்கும் பொழுது அப்துல் முத்தலிப் ஒரு காரணம் சொன்னார். அது அவராக சொன்னாரா, அல்லாஹ் சொல்ல வைத்தானா
என்று அல்லாஹ்விற்கே விளக்கம். அவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைக்கு, பேரப்புள்ள, என்னுடைய பிள்ளைக்கு இந்த பெயரை தேர்வு செய்ததற்கு காரணம் உலகம் உள்ளளவும் அவர் போற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். புகழுக்குரியவர் என்றுதான் அதற்கு பொருள். முஹம்மது என்றால் புகழுக்குரியவர். அவருடைய புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். உலகம் உள்ளளவும் அவர் பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். உலகம் உள்ளளவும் அவர் புகழப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படியே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் உலக அழிவு நாள் வரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் புகழை, மேன்மையை, கீர்த்தியை ஓங்கச் செய்து கொண்டே இருப்பான். நாம் நபிகள் நாயகத்தை புகழுகிறோம் என்றால் நாம் பாக்கியவான்கள். நமக்கு அந்த வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஏன் புகழணும்? என்ன காரணம் இருக்குது? நீங்கள் மட்டும் புகழ்ந்துட்டா பெருசா சரியாக வந்துடுமா? நபியினுடைய புகழ் ஓங்கிருமா? அப்படின்னு வீண் விதண்டாவாதங்கள் பேசுபவர்கள் நம்மிலே உண்டு. எதுக்கு புகழ் மாலெல்லாம் பாடுறீங்க, ஏன் புகழ் காவியங்கள்லாம் பாடுறீங்க அப்படின்னு கேட்குறவர்கள் எல்லாம் உண்டு. அவர்களுக்கெல்லாம் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரியை மட்டும் இங்கே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்றால், முஹம்மது நபியின் அவையில் இருந்த அவை கவிஞர். புகழ்ந்து புகழ்ந்து பாடுவார். பெருமானாரை பல இடங்களில் அவர் புகழ்ந்து பாடியிருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஐயதக்கல்லாஹு பிருஹில் குதுஸ், ஹஸ்ஸான், அல்லாஹ் உங்களை ஜிப்ரஈலை கொண்டு பலப்படுத்தட்டும், ஜிப்ரஈல் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யட்டும். மா நாஃபக்த அம் ஃபாஹர்த அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் நபியினுடைய மேன்மையை, கீர்த்தியை நீங்கள் உயர்த்தி ஓங்கி பிடித்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு ஜிப்ரஈல் மூலமாக உதவி செய்யட்டும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். தனியாக ஒரு மெம்பர் ஏற்படுத்தி கொடுத்து ஹஸ்ஸான் ரலியல்லாஹு பாட வச்சாங்க. புகழ் மாலை படிக்க வைத்தார்கள். அந்த ஹஸ்ஸான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மா இன் மதஹ்து முஹம்மதம் பி மகாலதி வலாக்கின் மதஹ்து மகாலதி பி முஹம்மதா. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய வார்த்தையால் நான் ரசூலுல்லாஹ்வுக்கு புகழ சேர்க்கிறேன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. நான் தான் ஏதோ கவிஞர் சில வார்த்தைகளை சொல்லி நபிக்கு புகழ் மாலை சூட்டுகிறேன் என்று நினைக்காதீங்க. நபியை சொல்லி சொல்லி நான் புகழ தேடிக்கிறேன், அவ்வளோதான். நபியை புகழ்ந்து புகழ்ந்து என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய வாசகத்திற்கு நான் புகழை தேடிக்கொள்கிறேன், அவ்வளவுதான். என் வார்த்தைகளெல்லாம் கொண்டு நபியை புகழ முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை விட அவர்களின் புகழ் மேலானது. வரஃபஅனா லக திக்ரக், அல்லாஹ் சொன்னான் குர்ஆனிலே. நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அத்தியாயம் சூரத்துல் துஹா. அல்லாஹ் சொன்னான், வரஃபஅனா லக திக்ரக், உங்களின் கீர்த்தியை, மேன்மையை, உங்களுடைய திக்ரை அல்லாஹ் மேலோங்க செய்து விட்டான். உயர்த்தி 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 கொண்டு போய் விட்டான் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அன்பான சகோதரர்களே, அந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த மாதமாகும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் என்பது. எனவே தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் மனதிலே இருக்க செய்தேன், நபி புகழ் என்பது அந்த சபைகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, நபிகளின் வரலாற்றை, வாழ்வை சொல்வதும் கேட்பதும் அந்த சபைகளிலே இருக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நாம் பாக்கியமானவர்கள் என்று புரிந்து கொண்டால் போதுமானது. ஏனென்றால் அல்லாஹ் உயர்த்தினான் அவர்களின் புகழை, அல்லாஹ் மேன்மையாக்கினான் அவர்களின் அந்தஸ்தை. ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹை பற்றி பேசிச்சு இந்த உலகம். இந்த உலகம் நபிகளை பற்றி நபிகளின் வருகைக்கு முன்பாகவே, நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பேசியது. வயிற்றில் கரு தரித்த பின்னாடி தான் அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம் வரும். என் குலத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அந்த 10 மாதமும் பிள்ளை இல்லாத, வாரிசுகள் இல்லாத ஒரு குடும்பத்தில் புது வாரிசு வரப்போகிறது என்றால் எவ்வளவு குதூகலம். அந்த குழந்தை, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷம். என் வம்சம் தலைச்சிருச்சு, என் வம்சத்தில் பேர் சொல்கிறதுக்கு ஒரு புள்ள வரப்போகுது அப்படின்னு. அப்போ அந்த 10 மாதம்தான் அந்த பேசுபொருள் இருக்கும் இல்லையா? அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நபியின் வருகைக்கு பல்லாண்டுகளுக்கு முன்னால் பேசினான் நபியை பற்றி. எந்த அளவுக்கு என்றால் குர்ஆன் அதை நிரூபிக்கிறது. சூரத்து ஆலு இம்ரானிலே அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறான், வைதா கதல்லாஹு மீசாகன் நபிய்யீன லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه.
நபிமார்கள்ட்ட எல்லாம் அல்லாஹு தாலா ஒப்பந்தம் எடுத்தான். எல்லா நபிமார்களும் நிப்பாட்டி வச்சு அல்லாஹு தாலா ஒப்பந்தம் எடுத்தான். எல்லா நபிமார்கள் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து இறுதி தூதர் முகமது ரசூலுல்லாவுக்கு முன்னால் வரக்கூடிய நபர் வரை, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை, இதில் எல்லா நபிமார்களும் அடக்கம், எல்லா ரசூல்மார்களும் அடக்கம், எல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அடக்கம், எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சு அல்லாஹ் கேட்டான், நீங்கள் வாழ்கிற காலத்தில் நீங்கள் கொண்டு போயிருக்கக்கூடிய சத்தியத்தை உண்மையை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே உங்கள் காலத்தில் ஒரு நபி வந்தால் அவருக்கு நீங்கள் உதவி செய்து அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் அவரை நம்பிக்கை கொள்வீர்களா? அவரை நீங்கள் மேன்மைப்படுத்துவீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். எல்லாரும் சொன்னாங்க, காலு அக்ரர்னா யா அல்லாஹ், நீ எங்கள்கிட்ட இந்த போட்ட உடன்படிக்கை நாங்கள் ஏற்றுக்கிறோம். கண்டிப்பாக எங்கள் காலத்தில் அந்த இறை தூதர் வந்தால் நாங்கள் அவருக்கு உதவியாக இருப்போம், நாங்கள் அவரை நம்பிக்கை கொள்வோம், நாங்கள் அவரை மேன்மைப்படுத்துவோம், நிச்சயமாக அந்த காரியத்தை நீ சொன்னதினாலே அதை ஒருபொழுதும் விட்டுவிட மாட்டோம் என்று எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். அந்த வரக்கூடிய நபி யார்? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து நபிக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எல்லாத்திலையும் அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்து தான் ஒரு இறை தூதர் வருவார், அவர்தான் இறுதி தூதர். அவர் வரும் காலகட்டத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருக்கு எப்படி உதவியாக இருக்க வேண்டும், அவரை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவரை எப்படி ஆதரிக்க வேண்டும், அவரை எப்படி மேன்மையாக கருத வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தார். எனவே அன்பான சகோதரர்களே, நபி வருவதற்கு முன்பாகவே இந்த உலகத்தில் பேசப்பட்டவர்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசின பேச்சு சூரத்து சஃபிலே அல்லாஹ் சொல்லுகிறானே, நான் யார்? நான் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட இறை தூதர் என்று மட்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி முடிக்கல. அடுத்து ஒரு செய்தி சொன்னாங்க, வமுபஷ்ஷிரம் பியதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். அஹ்மது என்ற பெயரை தாங்கி ஒரு இறை தூதர் வருவார் என்ற செய்தியை சுபசோவனம் சொல்ல வந்திருக்கிறேன் நான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நான் யாருன்றதை சொல்லிட்டு நான் நபீன் உங்களை நல்வழிப்படுத்த வந்திருக்கேன்னு சொல்லி முடிச்சிடல, முற்றுப்புள்ளி வைக்கல. அடுத்து ஒரு செய்தி சொல்றாங்க, எனக்கு பின்னாடி அஹ்மது என்ற பெயரை தாங்கி ஒரு இறை தூதர் வருவார், அவர் வருகையை உங்களுக்கு முன் அறிவிப்பு செய்யவும் அதை உங்களுக்கு சுப செய்தியாக உங்களுக்கு சொல்லித்தரவும் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். இறை தூதர் இறுதி தூதர் வருவதற்கு முன்பாக ஒரு இறை தூதரை அனுப்பி அவர் வரப்போகிறார், அந்த காலம் நெருங்கிவிட்டது, அது கனிந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அப்படியான மகத்தான ஒரு தலைவரை அல்லாஹ் நமக்கு இறை தூதராக நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயர்வு என்பது மேன்மையானது. எனவேதான் கலிமா தையிபாவிலே அல்லாஹ் தன்னோடு சேர்த்து தன் தூதருடைய பேரையும் சேர்த்து கொண்டான். யாருமே நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னா முஸ்லீம் ஆயிர முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ஏக இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அப்படி நம்ம கடந்து போயிட முடியாது. ரெண்டாவது பார்ட்டு கலிமாவுக்கு 2 பார்ட்டு. முதல் பார்ட்டு தௌஹீது, அல்லாஹ்வினுடைய ஏகத்துவம். ரெண்டாவது பார்ட்டு ரிசாலத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்தை, அவர்களின் தூதுத்துவத்தை, அவர்கள்தான் நமக்கான வழிகாட்டி இறை தூதர் என்பதை ஒருவர் வாயாலும் சொல்ல வேண்டும், உள்ளத்தாலும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்போ ஏகத்துவத்தோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேரை அல்லாஹ் வச்சிருக்கான். எனவே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம். பிரபலமான தஃப்சீர் நூல்களிலே வந்திருக்கிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்ன காரியத்தை மீறினார்கள். அல்லாஹ்வின் நாட்டம் அது. இந்த குறிப்பிட்ட மரத்தின் பக்கம் போகக்கூடாது என்பது அல்லாஹ்வின் கட்டளை, அதை மீறுவதும் அல்லாஹ்வின் நாட்டம். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே இருக்க முடியாது, நீங்கள் வெளியாகிங்கன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி துவா செய்ய வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தான். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி, அல்லாஹ்வே சொல்லி கொடுத்தான், இந்தந்த வார்த்தைகளை சொல்லுங்க, சொல்லி என்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சது தப்பு தான், அதுலேருந்து நான் வெளியே வந்துக்கிறேன், என்கிட்ட கேளுங்க, அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓதுன துவா இது, அல்லாஹ் சொல்லி கொடுத்த துவா இது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இந்த துவா ஓதி 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 அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் நீ செய்யக்கூடாதுன்றதை செஞ்சிட்டேன் அல்லாஹ், இருந்தாலும் எனக்கு நீ மாப்பு தரணும், முஹம்மது ரசூலுல்லாவை வச்சாவது எனக்கு மாப்பு கூட,
முகம்மது நபியை வைத்தாவது எனக்கு நீ என்னுடைய இந்த தவறிலிருந்து என்னை நீ மீட்டெடுத்து விடுவேன் என்று கேட்டாங்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் கேட்டான், முகம்மது நபி வருவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முகம்மது நபி அவர்கள் இறை தூதர் தான் என்றும் அவர்களை வைத்து அவர்கள் ரசூல் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தான் உலகத்தில் தோன்றிய முதல் மனிதர், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, யா அல்லாஹ், என்னை நீ படைத்தாய், உன் கரத்தால் படைத்தாய், உன்னுடைய கரம் பட்டுத்தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். எந்திரிச்ச உடனே உன்னுடைய அரிசை பார்த்தேன். உன் அரிசுக்கு மேலே ஒரு வார்த்தை பொறிக்கப்பட்டிருந்தது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த வார்த்தையை பார்த்தேன். ஓம் பேரோட இன்னொருத்தருடைய பேர் சேர்ந்துருக்குன்னா அவர் சாதாரண மனுஷனாக இருக்க மாட்டார். ஓம் பேரன் இன்னொரு பேரை சேர்த்து வச்சிருக்க, இல்லல்லாஹ் என்ற அந்த அல்லாஹ் என்ற மகத்துவமிக்க உன் நாமத்தோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு பேரை சேர்த்து வச்சிருக்கேன்னா அவர் சாதாரணப்பட்ட மனுஷனாக இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு விசேஷமான மனிதர் தான் என்று நான் புரிந்து கொண்டேன். எனவேதான் அவரை வசீலாவாக வைத்து, அவரை ஒரு உதவியாக வைத்து, அவரை காரணமாக வைத்து உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், இறைவா, எனக்கு நீ என்னுடைய நிலையிலிருந்து என்னை மாற்ற வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான் என்று ஹதீஸ் முடிகிறது. அன்பர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேன்மை என்பது மகத்துவமானது. குர்ஆனிலே எங்கேயும் முஹம்மது ரசூலுல்லாவை பெயர் சொல்லி அல்லாஹ் கூப்பிடவே இல்லை. பல நபிமார்களை அல்லாஹ் விழிக்கிறான் பெயர் சொல்லி. யா ஜக்கரியா, ஜக்கரியாவை வாருங்கள் அல்லாஹ் கூப்பிடுறான். யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா, யஹ்யாவே இந்த வேதத்தை நல்ல வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம், இப்ராஹீமே என்று நாம் அழைத்தோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் இஸ்லாமுடைய அந்த அறுப்பின் நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது, அந்த உலுஹியாவின் சம்பவத்தை நிகழ்ச்சியை எடுத்து சொல்லும் பொழுது சூரத்து சாஃபாத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம், இப்ராஹீமே கொஞ்சம் நில்லுங்க, வெயிட் பண்ணுங்க, நீங்கள் உங்கள் சோதனையில் வெற்றி பெற்றிட்டீங்க, இப்போ நான் வேற ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு நல்லா அழைச்சி பேசுகிறான். யா மூசா, மூசாவேன்னு சொல்லி அழைக்கிறான். யா ஈசா, ஈசாவே என்று அழைக்கிறான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேடி பாருங்கள், குர்ஆன் அட்டை டு அட்டை, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எங்காவது அல்லாஹ் யா முஹம்மது என்று கூறியிருக்கிறானா என்று பாருங்கள். கிடையாது. அல்லாஹ் முஹம்மது என்று பெயரை அல்லாஹ் கண்ணியத்தை கருதி அப்படி சொல்லி கூறவில்லை. எப்படி சொல்கிறான் தெரியுமா? குர்ஆன் முழுக்க தேடுங்கள். யா ஐயுஹன் நபி, அன்பு நபியே. யா ஐயுஹர் ரசூல், அருமை தூதரே. யா ஐயுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பரே. யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், முத்தஸ்ஸிர், முஸம்மில், தாஹா, யாசீன், நபிகள் நாயகத்தின் சிறப்பு பெயர்கள், அவர்களின் பண்புகளை குறிக்கக்கூடிய பெயர்களை சொல்லித்தான் நபிகளை அல்லாஹ் அழைக்கிறான். அவர்களுடைய இயற்பெயரை சொல்லவில்லை. என்ன காரணம்? மரியாதை கருதி சில நேரத்தில் சில பேரை நம்ம தவிர்ப்போம். அவங்களுக்கு பேரே இருந்தாலும் கூட, வருகை இருக்கக்கூடிய முக்கியமான நம்முடைய முக்கியஸ்தர் வந்திருக்கிறார், பெரியவர் வந்திருக்கிறார், பெரிய உஸ்தாத் வந்திருக்கிறார் என்று அவருடைய பெயரை தவிர்த்து அவருடைய மரியாதைக்குரிய விஷயத்தை சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை தவிர்த்திருப்பது என்பதும் கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயர்வை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். எனவேதான் சூரத்துல் ஹுஜராத்தை நீங்கள் ஆரம்ப வசனங்களை எடுத்து படிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக சௌத்தின் நபி, உங்கள் நபிக்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை நீங்க உயர்த்தக்கூடாது. நீங்க மற்றவங்க உங்களுக்குள்ள நீங்க எப்படி விழித்துக் கொள்கிறீர்களோ, அழைத்துக் கொள்கிறீர்களோ, அதே மாதிரி நபியை நீங்க கூப்பிடக்கூடாது. நீங்க அப்துல் காதர், அப்துல் சத்தார்னு கூப்பிடுவீங்க, அதே மாதிரி நபியை கூப்பிடக்கூடாது, முகம்மதேன்னு அழைக்கக்கூடாது. நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கிற மாதிரி பேச்சுவார்த்தையை நபி இடத்துல வச்சக்கூடாது. ஏன்னா அவங்க கண்ணியமானவங்க, மிகவும் போற்றுதலுக்குரியவர்கள். நீங்கள் நபிக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தினால் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய நல்ல அமல்கள் எல்லாம் வீணாய் போய்விடுன்றாங்க. சூரத்துல் ஹுஜராத்தினுடைய ஆரம்ப வசனம். நீங்க நபிக்கு முன்னால் சப்தம் உயர்த்தி பேசினால், லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக சௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிகும் லிபஅதின் அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். நீங்க வாழ்க்கையில செஞ்ச எல்லா நன்மையும் வீணா போயிடும். நபிக்கு முன்னாடி சப்தத்தை உயர்த்தக்கூடாது. என்ன கண்டிஷனா? இது என்ன ஒரு விதமான இருக்க நிலை அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மரியாதை. நானே என்னுடைய நபியை பேரை சொல்லி கூப்பிடுறதில்லை. நீங்க ரொம்ப கவனமா நபி இடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உம்மத்தை அறிவுறுத்துகிறான். அன்பு சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வு என்பது, மேன்மை என்பது மகத்தானது.
எதிரிகளின் உள்ளத்திலும் கூட அல்லாஹ் அந்த எண்ணத்தை வைத்திருந்தான். ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த காலம், பெருமானார் மதீனாவுக்கு போனதற்கு பிறகு சுற்றி இருந்த முக்கியமான நாடுகளுக்கெல்லாம் கடிதம் போட்டார்கள். பெரிய பெரிய தலைவர்களுக்கு, அரசியல் சார்ந்த முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் கடிதம் கொடுத்து அனுப்பினார்கள். சத்திய மார்க்கம் இஸ்லாம், இதை நோக்கி நீங்கள் வாருங்கள், இதுதான் உலகத்தை ஆளப்போகிறது, ஒரு நாள் வரும் இந்த மார்க்கத்தை நோக்கித்தான் சாறை சாறையாக மக்கள் வந்து குவிய போகிறார்கள், எனவே என்னை இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹுதான் ஒருவன் என்கின்ற ஏகத்துவத்தின் பக்கம் வாருங்கள். இதுதான் அழைப்பு. எல்லா நாட்டுக்கும் போச்சு. சில பல சஹாபாக்கள் கைகளிலே கொடுத்து முக்கியஸ்தர்களின் கைகளிலே கொடுக்க சொன்னார்கள். அப்படித்தான் போனது ரோம பேரரசு. அன்றைய காலகட்டத்தில் ரோம் என்பது மிகப்பெரிய வல்லரசு நாடு. அந்த நாட்டினுடைய மன்னர் தான் ஹிர்கல். ஹிர்கல் என்று அரபியிலே சொல்கிறார்கள், ஹெர்குலஸ் என்று சொல்கிறார்கள். அந்த ஹிர்கல் மன்னரிடத்திலும் கடிதம் போனது. கடிதம் போனவுடன் அந்த மன்னர், யார் இந்த முகம்மது, ஏதோ ஒரு செய்தி சொல்ல வர்றாரு, இவரை பற்றி கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லி அந்த பகுதியிலே அரபிகளின் நடமாட்டம் இருந்தது. ஷாம் பகுதியிலே அரபிகள் நடமாட்டம் இருந்தது. ஆட்களை விட்டு யாராவது அரபிகள் தென்பட்டா கூட்டிட்டு வாங்க, மக்கா மதீனாவை சேர்ந்தவர்கள் யாராவது இருந்தால் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னாங்க. போனவங்க போய் ஒருத்தர் தூக்கிட்டு வந்தார். அவர் தான் அபூ சுஃபியான். அன்னைக்கு அவர் அபூ சுஃபியான் இஸ்லாத்தில் இல்லை. சொல்லப்போனால் நபிகள் நாயகத்திற்கு எதிரணியில் இருந்தார். நபிகளை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு கங்கணம் கட்டி கொண்டிருந்தார். அவருடைய தலைமையில் தானே பத்ர் யுத்தம். பத்ர் நடப்பதற்கு காரணமே அபூ சுஃபியான் தானே. அவர் வியாபார சரக்கு, அந்த வியாபாரத்தை எல்லாம் தடுத்து நிப்பாட்டணுன்றதான் திட்டம். ஆனால் அது வேற மாதிரி போய் யுத்தமாக மாறி போச்சு. இந்த அபூ சுஃபியான் முகமது நபிக்கும் இஸ்லாத்திற்கும் எதிரணியில் உள்ளவர். இவரை பிடிச்சி கொண்டு வந்து ஹெர்குலிஸ் மன்னருக்கு முன்னால் நிப்பாட்டப்பட்டிருக்கு. அவர் கேட்டார், சில கேள்விகள் கேட்டார். இந்த முகமது தன்னை இறை தூதர்னு சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் யாராவது இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டார். அபூ சுஃபியான் சொன்னார், அப்படிலாம் யாரும் சொல்லலைங்க. சரி. அடுத்து கேட்டார் ஒரு கேள்வி மன்னர், இவரை பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸ் நாளுக்கு நாள் எண்ணிக்கை கூடுதா அல்லது குறையுதான்னு கேட்டார். அபூ சுஃபியான் எதிரணியில் உள்ளவர் தான். அவர் சொன்னார், கூடிக்கிட்டே தான் இருக்குது, குறைஞ்ச மாதிரி இல்லை, ஒவ்வொரு நாளும் அதனுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் போகுது. சரி, இவரை பின்பற்றக்கூடியவர்கள் சமுதாயத்தில் மேல்தட்டில் உள்ளவர்களா அல்லது ஏழை எளிய மக்களா? ஹெர்குலிஸ் மன்னர் கேட்டவுடன் சொன்னார் அபூ சுஃபியான், கீழ்த்தட்டிலே ஏழைகளாக இருக்கக்கூடிய ஏழை பாளைகள் தான் இவர்களை அதிகமாக பின்பற்றுகிறார்கள். சரி, இவர் சொன்ன இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்ட பின்னால் ஒரு கட்டத்தில், எனக்கு இது பிடிக்கலைங்க, இது சரிபட்டு வராதுங்க, ஒத்து வராதுங்க என்று யாராவது பேக் வந்திருக்காங்களா, பின்னாடி வந்திருக்காங்களா? இவர் சொன்ன கொள்கையை ஏற்றுக்கிட்டு, தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு உள்ளே போனவங்க, எனக்கு இது சரிபட்டு வராதுங்க, இவர் சொல்கிறதுலாம் காலத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி யாராவது பேக் அடிச்சிருக்காங்களாம் கேட்டார். அப்படிலாம் யாரும் வந்ததில்லை இதுவரைய. போனவங்கெல்லாம் உறுதியாக நிற்கிறாங்க உள்ள, அவரோட பெரிய வலுவாக சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. சரி, அடுத்து கேட்டார், நபித்துவம் தனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னார் முகம்மது. இந்த நபித்துவத்துக்கு முன்னாடி பாருங்க, இங்கே தான் கவனிக்கணும். அபூ சுஃபியான் என்ற எதிரி இடத்திலே கேட்கிறார் ஹெர்குலிஸ் மன்னர், 40 வயதிற்கு முன்னால் அவர் என்றாவது ஒரு நாள் பொய் சொல்லியிருக்கிறாரா என்று கேட்டார். அபூ சுஃபியான் திருன்னு முடிச்சாரு. உண்மையை சொல்லி ஆகணும் என்று அவர் சொன்னார், அவர் பொய் சொன்னதே கிடையாது, எங்களுக்கு தெரியும், ஒரு நாளும் அவர் பொய் சொன்னது கிடையாது. காரணம், எங்களுக்கு மத்தியிலே அவர் சாதிக் என்ற பெயரோடு வலம் வந்தார். உண்மையாளர், வாய்மையாளர், நம்பகமானவர் என்ற பெயரை எடுத்திருந்தார். சரி, அடுத்து கேட்டார், ஏதாவது வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை மீறி இருக்கிறாரா அவரு? அதே எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய அபூ சுஃபியான் இடத்தில் வைத்த கேள்வி. அபூ சுஃபியான் சொல்றாரு, கேட்ட கேள்விக்கெல்லாம் அவருக்கு சாதகமாகவே நானே பதில் சொல்றேன், அவருக்கு ஆப்போசிட்டாக என்ன பதில் சொல்லணும்னு யோசிச்சே இருக்கேன், கையில் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஒன்று மட்டும் கிடைச்சது, என்னையால் முடிஞ்சதை சொன்னேன். பாருங்க எப்படி சொன்னார்னு. இதுவரை அவர் கொடுத்த வாக்குறுதி மீறியது கிடையாது. இப்போ எங்களுக்கு இடையில ஒரு சின்ன வாக்குறுதி இருக்குது. ஹுதைபியா ஒப்பந்தம் நடந்த காலம் அது. ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் அவர் எப்படி நடப்பார் எங்களுக்கு தெரியாது. இதுதான் உச்சபட்சமாக அவரின் மீது நான் வைத்த குற்றச்சாட்டு. இதுவரை அவர் வாக்கை மீறினதில்லை. கொடுத்த வாக்கில் சரியாக இருப்பார். ஒன்று சொன்னால் சொன்ன மாதிரி இருப்பார். ஒரு விஷயத்தில் அவர் வாக்கை கொடுத்து விட்டால் மீற மாட்டார், மறந்து விட மாட்டார், தள்ளி விட மாட்டார், நேர்மையாக இருப்பார். ஆனால் இப்போ ஒரு ஒப்பந்தம் இருக்குதுங்க, அந்த ஒப்பந்தத்தில் அவர் எப்படி இருப்பார்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் அபூ சுஃபியான். அன்பான சகோதரர்களே, அதற்கு பின்னால் ஹிர்கல் மன்னர் அபூ சுஃபியானிடத்தில் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவரே பதில் சொன்னார்.
இறை தூதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இறை தூதர்களின் ஆரம்பத்தில் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் ஏழை பாலைகள் தான். நாளுக்கு நாள் அந்த இறை தூதர்களினுடைய பின்பற்றக்கூடிய அளவு கூடிக்கொண்டே இருக்கும் தான். இறை தூதர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், இறை தூதர்கள் வாக்கை மீற மாட்டார்கள். எனவே முகம்மது என்பவர் இறை தூதர் தான் என்று எனக்கு புரிய வருகிறது என்று சொன்னார். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, முகம்மது நபியினுடைய அந்தஸ்தும் உயர்வும் யார் கல்வியில் இருந்தது? நபிகளுக்கு எதிர்த்தரப்பில் எதிரிகளாக எதிரணியில் நின்றவர்களின் உள்ளத்தில் கூட முகம்மது நபியின் மேன்மையையும் உயர்வையும் அவர்களின் அந்தஸ்தையும் அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். எனவே அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒப்பற்ற இறை தூதரை தான் நாம் நபியாக பெற்றிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏதோ முகம்மது என்றால் நம்ம கலிமா தையிபால ஷஹாதால அந்த வார்த்தையை சொல்லிக்கிறோம், ரசூலுல்லாஹ் காமிச்சு கொடுத்த சில சுன்னத்துகளை பின்பற்றிக்கிறோம், முகம்மதுக்கும் எங்களுக்குமான என்ன தொடர்பு என்று கேட்டால் என்ன நம்மிடத்திலே பதில் இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். நாளை அல்லாஹ்வினுடைய இடத்திலே நாம் சென்றதற்கு பிறகு நாம் ஒரு நாள் நிச்சயம் இந்த உலகத்தை விட்டு மரணித்து போவோம் தானே. மரணித்ததற்கு பிறகு நம்மை கொண்டு கபிரிலே வைப்பார்கள் தானே. வைக்கும் பொழுது சில கேள்விகள் கேட்கப்படுமே. அந்த கேள்வியில் ஒன்று முகம்மது நபியின் திருமுகம் காட்டப்படும். இவரை பற்றி உன் கொள்கை என்ன அல்லாஹ் கேட்பான். இவரை பற்றி உன்னுடைய சிந்தனை என்ன, இவரை பற்றி உன்னுடைய பதில் என்னன்னு கேட்பான். அல்லாஹ்வின் ரசூலை நேசித்தவர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், அவர்களின் சுனன்களை எடுத்து நடந்தவர்கள், அவர்களை மதித்தவர்கள், அவர்களுடைய கண்ணியத்திற்கு சீர்குலைவை ஏற்படுத்தாத விதத்தில் தன்னுடைய வாழ்க்கை வரம்புகளை உட்படுத்தி கொண்டவர்கள் சொல்வார்கள், இவர்கள் தான் எங்கள் தலைவர், எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்களேன் ஸல்லவாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. யார் இவங்க? நான் பார்த்ததே இல்லையே. எனக்கும் அவங்களுக்குமான கால இடைவெளி எவ்வளவு? 1500 வருஷம். எனக்கும் அந்த நபிக்குமான இடைவெளி காலம் எவ்வளவு? 1500 ஆண்டு, 2500 ஆண்டு, 3000 ஆண்டு, 5000 ஆண்டுக்கு பின்னால் வந்தாலும் கூட நபியை நேசித்து அவர்களின் வழியில் நிலைத்திருந்து அவர்களின் மேன்மையையும் கண்ணியத்தையும் புகழையும் யார் காத்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவங்க சொல்லிடுவாங்க, அல்லாஹ் நம்மளை அந்த மக்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக. அவங்க சொல்லுவாங்க, இதுதான் எங்கள் தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய முகமது நபி, எங்களுடைய தூதர். இவங்களை காட்டிய வழியில தான் நாங்கள் வாழ்ந்தோம், இவங்களை தான் நாங்கள் நேசித்தோம், இவங்களை தான் நாங்கள் புகழ்ந்தோம், இவங்களை தான் எங்களுடைய உள்ளத்தில் உயர்ந்த இடத்துல வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். அன்பான சகோதரர்களே, அப்படியான உத்தம தூதரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களின் அங்க அசைவுகள் எல்லாம் வரலாறாக பதிவாகி போனது. ரசூலுல்லாவின் அங்க அசைவுகள் எல்லாம் கூட அல்லாஹ் வரலாறாக பாதுகாத்து வைத்திருந்தான். ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹ்ட ஒரு சஹாபி வர்றாங்க. அவங்க பேர் சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சின்ன பிள்ளை. கடுமையான தலைவலி அடிக்கடி வரும். தலைவலியும் வயிற்று வலி இருக்குது வந்தவங்களுக்கு தான் தெரியும், இல்லை வெளியிலேருந்து பார்க்கும்போது சாதாரண நினைப்போம். தலைவலியும் மற்ற வழிலாம் அப்போ கஷ்டம் இல்லையான்னு சொல்லாதீங்க, அதுவும் வழி தான். இது சாதாரண வழியாக நினைத்தாலும் கூட அது மிகப்பெரிய இடைஞ்சலை கொடுத்துரும், எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவருக்கு எப்பொழுதுமே தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க காலாம்மா ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய சகோதரியினுடைய மகன் இவர் சாயிப், எப்போ பார்த்தாலும் தலைவலிக்குது சுருண்டு படுத்துக்கிறார். இவருக்கு நீங்கள் துவா செய்யுங்களேன், இவருடைய இந்த தலைவலி நீங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது வைத்தியம் செய்யுங்களேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மெடிசன் படித்தவங்களா? கிடையாது. அல்லாஹ்வின் தூதரின் கைப்பட்டாலே மருத்துவம் தான் அது. அல்லாஹ்வின் தூதருடைய திருப்பார்வை பட்டாலே அது அங்கே ஷிஃபா தான். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஃபமஸஹ ரஅஸி, என் தலையை தடவி கொடுத்தாங்க. வதஆலி பில் பரக்கத்தா வாழணுப்பா நீ அப்படின்னு எனக்கு துவா செஞ்சாங்க. செஞ்சுட்டு என்னமா செஞ்சாங்க? சும்ம தவல்லஅ ஃபஷரிப மின் வது வஷரிபது மின் வதுஇஹி, பின்னாடி அடுத்து என்ன செஞ்சாங்கன்னா ஒது செஞ்சாங்க. அந்த ஒது செஞ்ச மிச்ச தண்ணி இருக்குல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மேனிலிருந்து பட்டு வந்த அந்த தண்ணி எடுத்து நான் குடித்தேன். 3 விஷயம் எனக்கு செஞ்சாங்க. 1 தலையை தடவுனாங்க, 2வது பரக்கத்தா வாழணுமான்னு துவா செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் உது செஞ்ச தண்ணியை எடுத்து நான் குடித்தேன். இந்த சாபி சொல்கிறாருங்க, ரசூலுல்லாவின் அந்தஸ்தும் உயர்வும் என்னன்றதை நம்ம விளங்கிக்கணுன்றதுக்கான இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். பெருமானாரின் உயர்வையும் பெருமானாரின் புகழையும் அல்லாஹ் எவ்வளவு தூரம் உயர்த்தி வைத்திருக்கிறான், எப்படியான ஒரு மகத்தான மாமனிதரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம் என்பதை உள்வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, 90 வயசு வரைய நான் இப்போ இருக்கேன். அவருக்கு அப்போ 90 வயசு. ரசூலுல்லாஹ் பார்க்கும் பொழுது ஒரு 10 வயசு 15 வயசு இருந்துக்கலாம், அவ்வளோதான். 90 வயசாச்சு. என் தலையில் ரசூலுல்லாஹ் கை வச்சதுனால என் தலையில் ஒத்த முடி கூட நிறைக்கலன்னாங்க, ஒரு முடி கூட நிறைக்கவே இல்லைன்னாங்க.
அடுத்து சொன்னாங்க ஹஸரத் ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு தலைவலி ஏற்பட்டது என்பதற்காக வேண்டிதான் நான் போனேன். ரசூலுல்லாஹ் என் கை வைத்து எனக்கு துஆ செய்ததினாலே அதுக்கு பின்னால் என் வாழ்நாளிலே தலைவலி எனக்கு வந்ததே கிடையாது, தலைவலி ஏற்பட்டதே கிடையாது. இதாச்சா? மூணாவது முக்கியமான செய்தி சொல்றாங்க. ரசூலுல்லாவின் உடலிலிருந்து பிரிந்து போன அந்த உது செய்த தண்ணியை குடித்ததினாலே அல்லாஹ் என் வெளி உறுப்புகளையும் உள் உறுப்புகளையும் இளமையாகவே வைத்திருக்கிறான். பொதுவாகவே 60+ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 60+னால் எதுக்கு அஜரத்து போகிறீங்க? இப்போ 40+ ஆனாலே பெரிய பிரச்சனைகள்லாம் வருதுன்றீங்களா? இல்லை, உண்மைதான். நிறைய பலவீனங்கள் ஏற்படும், வயது கூட கூட பலவீனங்கள் ஏற்படும். திடகாத்திரமாக இருந்தவர்கள் கூட வயோதிகத்தினாலே கண்டிப்பாக நலிவடைவார்கள், கண்டிப்பாக உடலால் நிச்சயமாக பின்னோக்கி செல்வாங்க. அது இயற்கை தானே. அதில் ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த தண்ணியை குடித்ததுனால 90 வயசு வரை எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே பண்ணல. இப்போ எனக்கு 90 வயசு ஆச்சு, என் உள் உறுப்புகளும் சரி வெளி உறுப்புகளையும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது எல்லாமே நபிகள் நாயகத்தின் கைப்பட்டதினாலே, நபிகள் நாயகத்தின் துவாவை பெற்றதினாலே, நபிகள் நாயகம் உடம்பிலிருந்து பிரிந்து வந்த அந்த தண்ணீரை குடித்ததினாலே அல்லாஹ் எனக்கு கொடுத்த உயர்வு அப்படின்னு சொன்னாங்க ஹஸரத் ஸாயிப் இப்னு யஸீத். அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒப்பற்ற இறை தூதரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம். ஏதோ நாம் பெற்றிருக்கக்கூடிய தலைவர் 10ஓடு 11 அத்தோடு 21 என்பதாக நாம் கடந்துவிடக்கூடாது. அந்த ரசூலுல்லாவின் உயர்வு குர்ஆன் நிரூபிக்கிறது. இதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் அதை பற்றி பேசினார்கள். அவர்களின் உயர்வை பற்றி அல்லாஹ் திரும்ப திரும்ப பல்வேறு இடங்களில் குர்ஆனிலே சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட மகத்தான இறை தூதரை பின்பற்றுகிற தலைவராக ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நாம் கேட்காமலேயே தந்திருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உண்மையாக நேசிப்போம். அவர்கள் காட்டி தந்த வழியிலே நிலைத்து நின்று வாழுவோம். நாளை மறுமையிலும் அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு சுவனபதியாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நுழைந்து கொள்வோம். கபரிலே நம்மை கொண்டு மக்கள் வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி கேள்வி கேட்டாலும் அந்த பூமானின் முகத்தை பார்த்து பதில் சொல்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தரட்டும். இந்த உலகத்தை விட்டு கண்ணை மூடுவதற்கு முன்பாகவே அவர்களை இந்த கண்களாலாவே பார்த்துவிட்டு மனமகிழ்ச்சியோடு உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.